தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை குறைக்க சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை உள்ளிட்ட பிற ஊர்களில் தங்கியிருப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். இதனை கருத்தில் கொண்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மேட்டுப்பாளையம், நெல்லை எழும்பூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காவல்துறை உயர் அதிகாரி தாக்கப்படும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட அரசுவிற்கும் மதுவே முதன்மை காரணம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கார் பந்தயம் போன்ற ஆடம்பரங்களில் கவனம் செலுத்துகின்ற அரசால் எப்படி காவல்துறையை சீரமைப்பதில் கவனம் செலுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து கார் பந்தயத்தில் மது விளம்பரங்கள் மூலம் வருமானம் பார்க்க துடிக்கும் அளவுக்கு மிக தவறான நிர்வாகமுடைய திராவிட மாடல் அரசிடம் எப்படி நல்லாட்சி எதிர்பார்க்க முடியும் என்றும் கூறியுள்ளார். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் காயத்ரியை தாக்கியவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு சமூக குற்றங்களை தடுத்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தஞ்சாவூரில் மதமாற்றம் செய்ய பள்ளி நிர்வாகம் வற்புறுத்தியதாக பள்ளி மாணவி லாவண்யா உயிரிழந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மைக்கேல்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த மாணவி லாவண்யாவை பள்ளி நிர்வாகம் மதம் மாற வற்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக பள்ளியின் நிர்வாகி சகாயமேரியை போலீசார் கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். இதையடுத்து அவர் மாணவி லாவண்யா உயிரிழப்புக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நல்ல பணிகள் எவ்வளவு செய்தாலும் மக்கள் அதை மறந்துவிட்டு மழைநீர் தேங்குவதையே கூறி திட்டி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய RS பாரதி, இந்த ஆண்டு மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் என்பதால் மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறிய வேண்டும் என கூறினார். மேலும் மழைநீர் வடிகா பகுதிகளை கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எவ்வளவு பணிகள் செய்தாலும் மக்கள் மறந்துவிட்டு மழைநீர் தேங்குவதைத்தான் கூறுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இரட்டை குடியுரிமை பெற்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த 9 மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பணிபுரியும் வெளிமாநில அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் இரட்டை குடியுரிமையில் இந்த கல்லூரியில் சேர்வதாக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியோருக்கு புகார் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களின் பரிந்துரையில் NMC நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இரட்டை குடியுரிமை உடைய 9 மாணவர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள NMC தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரட்டை குடியுரிமை உள்ள அந்த 9 மாணவர்கள் நீக்கப்பட்டு நேற்றைய தினம் 60 மாணவர்களுக்கான சேர்க்கையை அறிவித்துள்ளனர். அதில் 53 மாணவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் இணைந்துள்ளனர். மீதம் 7 பேர் இன்று மாலைக்குள் இணைந்து விடுவார்கள். பாஜக RSS பிடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி மாற்றம் என்பது வரலாற்று தேவையாக உள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடன் இணக்கம் காட்டாமல் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கொள்கை ரீதியாக போராடி வருவதாகவும் கூறினார். மேலும் இன்றைய ஜனநாயக கட்டமைப்பில் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்றும், ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு வரலாற்று தேவையாக வந்திருக்கிறார்.
ஆட்சி மாற்றம் என்பது வரலாற்று தேவையாக வந்திருக்கிறது. ஒன்றிய அரசு இன்றைக்கு ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு அரசாக இல்லை. இதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை முன்வைத்து போராடி வருகிறது. இந்தியாவில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாம் இதனை உணர்ந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகிறது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி கேண்டீனில் உள்ள மின்சார பெட்டியிலிருந்து 3 ஃபியூஸ் கேரியரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பிடுங்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் கேண்டீனுக்கு கடந்த 2 வாரத்திற்கு முன் சுமார் 28,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என மருத்துவக் கல்லூரி அலுவலகத்திலிருந்து கேண்டீன் நிர்வாகத்திற்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மருத்துவமனை முதல்வர் கேண்டீனுக்குள் நுழைந்து மின்சார மெயின் இணைப்பை துண்டித்து மின்சார பெட்டியில் இருந்த 3 ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிச் சென்றார். இதையடுத்து மின் கட்டணம் செலுத்தி 2 வாரங்களாகியும் ஃபியூஸ் கேரியரை கொடுக்கவில்லை என கேண்டீன் நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு மீட்பு பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக துணை கமாண்டன்ட் சுதாகர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையின் 4வது படைப்பிரிவு வளாகத்திலிருந்து 3 குழுக்கள் உட்பட 26 குழுக்கள் மீட்பு பணிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகரை கண்காணிக்க 17 சிக்னல்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 34 இடங்களில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் போடப்பட்டு வருவதாகவும் நகரை கண்காணிக்க ஸ்மார்ட் சிட்டி மூலம் 17 சிக்னல்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அவற்றை 1 வாரத்திற்குள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். அந்த காலகட்டத்தில் ஒரு சில இந்த டிராஃபிக்கு இதாகிறது போகிறது அது ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதை வெகு விரைவாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். வித்தின் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 15 நாளுக்குள்ளே அந்த சிக்னல்ஸ்லாம் ஆப்ரேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் நம்முடைய நகரத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்முடைய இந்த சிட்டி சர்வேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கேமரா இதெல்லாம் பொருத்தி இந்த நம்முடைய டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகள் அதாவது குற்றவாளிகள் நடமாட்டத்தை கண்டறியறதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசாக திமுக உள்ளது என முன்னாள் அதிமுக அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தங்கமணி திமுக ஆட்சி அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு உள்ள ஆட்சியாக இருப்பதாகவும் மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் அவதியடைவதாகவும் கூறினார். மேலும் 200 நாட்களில் 600 கொலைகள் அரங்கேறி உள்ளதாகவும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத அரசாக திமுக உள்ளதாகவும் தங்கமணி குறிப்பிட்டார்.